கொஞ்சம் பிரச்சனை கூட தான். எல்லா ஜோதிடரை விட என்னுடைய கருத்து கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். அது உண்மையானதாக இருக்கும். ராசி நேர்களும் கும்பராசி நேர்களும் சனி பகவான் வீட்டுக்கு ரொம்ப சொந்தக்காரர். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர், அந்த வீட்டுக்கு அப்பா. அதனால அந்த ரெண்டு பிள்ளையும் ரொம்ப சந்திக்க மாட்டார், ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்றதா நான் கேட்பேன். ஆனா உண்மை அது அல்ல. அவரே ஒரு நீதி தேவன். மற்றவர்களே தண்டித்து சரியா நடந்துக்குங்கன்னு சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் தன் பிள்ளையை சரியா வளர்க்கத்தானே பார்ப்பார். ராசி நேர்களுக்கு சனி பகவான் விரைச்சனியாக 3 ஆண்டுகள், ஜென்மச்சனியாக 2.25 ஆண்டுகள் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து பாரசனியாக வரப்போறார். குறையுமா கூடுமா சார் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் திசாபுத்தி சரியாக இருந்தால், அதாவது யோக பாக்கியங்களோட இருந்தால் நிச்சயமாக பாதிப்பு குறைவாக இருக்கும். திசாபுத்தின்னு சொல்றீங்களேன்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க. தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க, தகுந்த பதில் அளிப்பேன். 100% உண்மையை தான் சொல்வேன், போய் சொல்ல மாட்டேன். பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்கத்தில் இருக்கவங்க நேரடியாக வந்துருங்க. சனி பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு தசாபதி சாதகமாக இருந்தால் எப்படி செல்லலாம், தசாபதி சாதகமாக இல்லை என்றால் என்ன மாதிரி பயணிக்கலாங்கிறத உங்களோட நிச்சயமா நேரடியாக சொல்வேன். நான் சொல்லும் கருத்து என்பது 100க்கு 100 சரியாக இருக்கும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே வேண்டாம். ஏன்னா என்னுடைய வாக்கு என்பது அன்னை பராசக்தியினுடைய வாக்கு. இது உலகம் அறிந்த உண்மை. உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலக தமிழர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தியிடம் வேண்டிக் கொள்கின்றேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இன்று வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறில் ஏற்படுகின்ற சனி பகவானுடைய பயிற்சி கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பது பற்றி தான் என்னுடைய பதிவு. கும்பராசி நேயர்கள் ஏற்கனவே 5 ஆண்டு காலம் அப்படின்னு சொல்றதை விட நாளைய 3/4 ஆண்டு காலம் தான் இந்த கிட்டத்தட்ட நீங்க ஏழரை சனியை சந்திக்கிறீங்க. முன்னாடி எல்லாம் 3 ஆண்டுகள் கழித்து பயிற்சியாளர், இந்த 2.25 ஆண்டுல உங்களுக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ மன்னிக்கவும், இதற்கு முன்னாடி நடந்த சனி பயிற்சி 3 ஆண்டுகள், இப்போது நடக்கின்ற சனி பயிற்சி 2.25 ஆண்டு, மொத்தம் 5.25 ஆண்டு ஏழரை சனியை இதுவரை கும்பராசி நேயர்கள் சந்தித்து வந்துள்ளீர்கள். கொஞ்சம் பிரச்சனை கூட தான். எல்லா ஜோதிடரை விட என்னுடைய கருத்து கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். அது உண்மையானதாக இருக்கும். நிச்சயமா மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, அதை சந்தேகத்துக்கு இடமே வேண்டாம். அது என்ன அந்த கருத்து அப்படின்னா, மகர ராசி நேர்களும் கும்பராசி நேர்களும் சனி பகவான் வீட்டுக்கு ரொம்ப சொந்தக்காரர். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர், அந்த வீட்டுக்கு அப்பா. அதனால அந்த ரெண்டு பிள்ளையும் ரொம்ப சந்திக்க மாட்டார், ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்றதா நான் கேட்பேன். ஆனா உண்மை அது அல்ல. அவரே ஒரு நீதி தேவன். மற்றவர்களே தண்டித்து சரியா நடந்துக்குங்கன்னு சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் தன் பிள்ளையை சரியா வளர்க்கத்தானே பார்ப்பார். திட்டி வளர்ப்பார், அடித்து வளர்ப்பார், எப்படி வேணாலும் வளர்க்க முயற்சி பண்ணுவார். ஆக மொத்தத்தில் தன்னை போல் அவர்களும் நீதி தேவன் மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய தண்டனைகளை கொடுப்பார். தண்டனை வழங்குவதில் நீதிமான் என்ற காரணத்தால் தன் பிள்ளை என்பதற்காக மன்னித்துக் கொள்ள மாட்டார், திருட சொல்ல மாட்டார், பொய் சொல்ல விட மாட்டார், குறுக்கோளில் போய் சொல்ல மாட்டார். அப்படிலாம் போனா அடுத்தவனை தண்டிக்கிறதுல கூட கொஞ்சம் கருணை காட்டலாம். தன் பிள்ளைனா அப்பா எப்படி அடிப்பார், வேற மாதிரி தான் அடிப்பார். இது ஒரு அனுபவம். அந்த அடி போல கும்பராசி நேயர்களுக்கு சனி பகவான் விரைச்சனியாக 3 ஆண்டுகள், ஜென்மச்சனியாக 2.25 ஆண்டுகள் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து பாதசனியாக வரப்போறார். குரு பகவானுடைய வீட்டுக்கு பாதசனியாக ஏழரை சனியில் 3வது சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பாதச்சனி என்று சொல்வார்கள். பாதிப்பு குறையுமா கூடுமா சார் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் திசாபுத்தி சரியாக இருந்தால், அதாவது யோக பாக்கியங்களோட இருந்தால் நிச்சயமாக பாதிப்பு குறைவாக இருக்கும். ஏன் ஏழரை சனியோட தாக்கம் இல்லாமல் கூட இருக்கும். திசாபுத்தி சாதகமாக இருந்தால். திசாபுத்தி சாதகமாக இல்லை அப்படின்னு சொன்னா பாதிப்பு கடுமையாகவே இருக்கும். அது நீங்க ஜோதிடத்தை மற்ற ஜோசியத்தை தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட. அப்படி இல்லைன்னா என்ன தான் பார்த்துக்கணும். முக்கியமான குறிப்பை உங்களோடு பொதுவான கருத்து தான் என்றாலும் ஆழமான பதிவாக சொல்ல போகிறேன். தயவு செய்து திருமண வயது 27 வயதை கடந்திருக்கிற ஆண்கள் அல்லது 30 வயது தொட்டவர்கள் கூட நிச்சயமாக திருமண முயற்சி எடுக்காதீங்க. 2.5 வருஷத்துக்கு நிச்சயமா பாதிப்பு கடந்த 2.5 ஆண்டுகளில் மகர ராசினியர்கள் பாதசனி நடக்கும்போது செய்தவர்கள் அனைவரும் தோற்று போனவர்களை தான் நான் சந்தித்திருக்கிறேன், என் பேச்சை கேட்காம. ஏன்னா ஜோசியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாதசனி வந்தோடனே அது எல்லாருமே கல்யாணம் பண்ணலாம், அது பாதசனி தான், ஒன்றும் செய்ய மாட்டார், அப்படி செய்ய மாட்டார், இப்படி செய்ய மாட்டார், பொங்குவார், போகும்போது வாரி வழங்குவார்னு சொல்றாங்க. அதை கேட்டு மக்கள் உள்ள கல்யாணம் என்ற ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை செஞ்சு தோத்து போறாங்க. அப்ப தயவு செய்து திருமண வயது வந்திருக்கக்கூடிய ஆண்கள் 27 to 30 வயசுல இருக்கக்கூடிய நிச்சயமா திருமணத்தை பத்தி யோசிக்காதீங்க, கிடப்பில போட்டுருங்க. அப்ப நான் சொல்லும்போது திருமணம் நடக்கக்கூடிய காலங்கள் 30 வயது இன்று தொட்டவர்கள் 32 வயதுக்கு பிறகு திருமணம், 27 28 வயசுல இருக்கும் 30 வயதுக்கு பிறகு திருமணம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அமைதியா மற்ற வேலைகளை கவனிச்சுக்கங்க, உடம்பு மேல அக்கறை செலுத்திங்க, போக்குவரத்துல கவனம் செலுத்துங்க, தொழில்துறையில கவனம் செலுத்துங்க. எல்லாருக்குமே பாதசனி வந்தா இடுப்புக்கு கீழ்ப்பகுதி காலில் அடிபட தான் செய்யும். அதை கடந்த மகர ராசினியர்களுக்கு நான்
பலாயிரம் பேர்த்தை அனுபவித்திருக்கிறேன். நான் சொன்ன தேதியில் விபத்துக்குள்ளானவர்கள், காலில் அடிபட்டவங்களை சந்திச்சிருக்கேன். அப்போ அதுக்கு பேர் வந்து பாதசனி என்ற பொருள். இடுப்புக்கு கீழ்ப்பகுதி அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல அடிபடும். அது நெகம் பேர்ந்தா கூட கணக்கு ஒண்ணுதான். அதனால பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தசாபுத்தி ஒன்று தாங்கி இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காதுங்கிறது நான் அடிக்கடி சொல்றேன். அப்ப திருமணம் என்ற நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ஆண்கள் நான் சொன்ன வயது நிச்சயமா செய்யாதீங்க. பொம்பளை பிள்ளைங்க, எல்லா தாய் தந்தைக்கும் பெண் பொம்பளை பிள்ளைங்கன்னா ஒரு தனி அக்கறை ஈடுபாடு. 22 வயசு வந்துட்டாலே கல்யாணத்துக்கான ஏற்பாடு. அப்புறம் அதுல இருந்து வயதை கூட்டிக்க வேண்டியதான். தயவு செய்து திருமண வயதில் இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க, பொண்ணுங்க, தயவு செய்து அவங்களுக்கு திருமண முயற்சி எடுக்காதீங்க. பெரிய சிரமத்தை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். எந்த வயதை சார்ந்தாலும் கிட்டத்தட்ட என்ன 22 வயசை தாண்டி 30 வயசுல பொம்பளை பிள்ளைங்க இருக்க போறாங்க. இன்னைக்கு திருமணம் ஆகாதவர்கள் பட்டியலில் வந்து நிறைய வயதானவர்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 30 to 35 வயசுல பல லட்சம் பெண்கள் வந்து திருமணம் ஆகாமல் இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். அதுக்கு வேறு வேறு காரணங்கள் இருக்கிறது, அது வேற விஷயம். அதை பத்தி ஜோதிடத்துல இந்த சொல்ல முடியாது. அது தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இருப்பினும் திருமண வயது வந்துருச்சுன்னு தாய் தந்தை நினைக்கக்கூடிய பொண்ணுங்களுக்கு 100% கும்பராசியை சேர்ந்தவர்களாக இருந்தால் 2.5 ஆண்டுகளுக்கு திருமண நிகழ்ச்சி தயவு செய்து செய்தாருங்க. நிச்சயமா மிகப்பெரிய பிரச்சனை நீங்க பேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பதிவை நீங்க உங்களுடைய செல்போன்ல பதிவு பண்ணி கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம். நிச்சயமா சங்கடப்படுவீங்க. கவனமா இருங்க. 2.5 ஆண்டுகளுக்கு திருமண பருவத்தில் இருக்கின்ற ஆண்கள் பெண்கள் திருமணம் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமா இருங்க. போக்குவரத்து வாகனத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமா இருங்க. உடல்நலத்தில் மிகவும் அக்கறை செலுத்திக்குங்க. புதிதாக தொழில் செய்யலாமான்னு நினைக்கிறவங்க செய்யாதீங்க. பணியே நல்லது உங்களுக்குலாம். அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாத சனிதான் என்று அசால்ட்டாக இருந்தீங்கன்னா அடி பலமாக இருக்கும். திசா புத்தி சாதகமா இல்லாதவர்களுக்கு மட்டும். இப்போ அடிக்கடி தசாபுத்தின்னு சொல்றீங்களா சார், எல்லா ஜோசியம் அப்படி சொல்ல மாட்டாங்கன்னா அது அவர்களுடைய விருப்பம். அதுக்கு என்ன பண்றது? யாரோ ஒருத்தர் உண்மையை சொல்லாமே, மக்களுக்கு புரிய முடியாது. ஏன்னா எல்லோரும் இன்றைக்கு ஜோதிடத்தை வந்து அதிகமா நம்பி காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு டிவி முன்னாடி உட்காந்து அப்புறம் செல்போனை ஓப்பன் பண்ணி தனது ராசிக்கு என்னன்னு கேட்கிற அளவுக்கு காலம் இன்னைக்கு மாறி போயிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் ஜோதிடத்தை பத்தி ஆராய்ச்சியே இல்லாமல் வாழ்ந்த காலம் உண்டு. அன்னைக்கு மகிழ்ச்சி இருந்தது, சந்தோஷம் இருந்தது, போயிட்டே இருப்பாங்க. இப்போ எல்லோரும் பயணிக்கிறதே ஜாதகத்தை நம்பிதான். அதுல வந்துட்டு நம்ம ஒருத்தர் நாள் உண்மையை சொல்லுவோமே, அந்த அடிப்படையில் தான் உங்களோட இந்த பகிர்வு. ஆகவே உடல்நலம், தொழில்துறை, போக்குவரத்து, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வேண்டாம். கடன் இல்லாமல் இருந்தீங்க ஒரு வேலை அப்படின்னா நிச்சயமா கடன் பட்டிருப்பீங்க. ஏதோ வகையில் உங்களுக்கு கடன் வைத்திருப்பார். கடன் படாதவர்கள் கொஞ்சம் கடன் பட்டுக்குங்க. வீடு கட்டலாம், பூமி வாங்கலாம். இன்னைக்கு விற்கிற விலையில தங்கம் வாங்க முடியாது. முடிஞ்சவங்க வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது. ஏன்னா கடன் பட்டு விட்டால் சனி பகவான் உங்களை மன்னித்துக் கொள்வார். நிச்சயமா அவர் கொஞ்சம் கஷ்டத்திலிருந்து விடுபட வைப்பாருங்கிறத நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் கடன் பட்டுக் கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் மேலாக பக்தியை எடுத்துக்கங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. திருவண்ணாமலை போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்யுங்க. மகர ராசியிலும் கும்பராசியிலும் பிறந்தவர்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் என்பதனால் காளியை வழிபாடு செய்யலாம், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம், விநாயகரை வழிபாடு செய்யலாம். ஆகவே பக்தி உள்ளவர்களை சனீஸ்வர பகவான் பெரிய பாதிப்புகள் செய்ய மாட்டார் என்பது சாஸ்திரம் சொல்கிறது. தர்மம் தானம் செய்யக்கூடியவர்களையும் சனீஸ்வர பகவான் பெரிய பாதிப்பு செய்ய மாட்டார் அப்படிங்கிறதும் சாஸ்திரம் சொல்கிறது. இல்லை என்றால் பக்தி என்னத்துக்கு? தான தர்மம் எதுக்கு? ஆகவே தானம், தர்மம், பக்தி இவைகளை நிச்சயமா அவரவர் சக்திக்கு ஏற்றவாறு மேற்கொள்ளுங்கள். நிச்சயமா பெரிய பாதிப்புகள் எதுவும் நேராது. ஆகவே தசாபுத்தின்னு சொல்றீங்களேன்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க. தொலைதூரத்தில் இருக்க வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க. தகுந்த பதில் அளிப்பேன். 100% உண்மையை தான் சொல்வேன், போய் சொல்ல மாட்டேன். பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்கத்தில் இருக்கவங்க நேரடியாக வந்துருங்க. சனிபகவானுடைய பயிற்சிக்கு பிறகு தசாபுத்தி சாதகமாக இருந்தால் எப்படி செல்லலாம், தசாபுத்தி சாதகமாக இல்லை என்றால் என்ன மாதிரி பயணிக்கலாங்கிறத உங்களோட நிச்சயமா நேரடியாக சொல்வேன். நான் சொல்லும் கருத்து என்பது 100க்கு 100 சரியாக இருக்கும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே வேண்டாம். ஏன்னா என்னுடைய வாக்கு என்பது அன்னை பராசக்தியினுடைய வாக்கு. இது உலகம் அறிந்த உண்மை. ஆகவே கும்பராசினியர்கள் 7.5 சனியின் தாக்கத்தில் 3/4 பங்கில் இருந்து விடுதலையாகி 1/4 பங்கு இடத்திற்கு வருகிறீர்கள். அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது என்று கூறி உங்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன். Wow.